பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவாயுதம் காவலர் டெஸ்ட் பேட்ச்ல 13வது டெஸ்ட் வந்து போட போறோம். சரியாப்பா? 13வது டெஸ்ட் அப்படின்றது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்க புவியியலும் பிளஸ் அது போக 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்க குடிமையியல், அரசியல் அறிவியல் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சரியாப்பா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புவியின் மேலோட்டினையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாறைக்கோளம் அப்படின்றது சரியான விடை. நீர்க்கோளம் அப்படின்றது என்னென்ன வரும் அப்படின்னா ஆறுகள், ஏரிகள், துருவ பனி பாலங்கள். சரியாப்பா? துருவ பனி பாலங்கள். சரி, அப்ப வாயுக்கோளம் அப்படின்றது வாயுக்களாலான மெல்லிய அடுக்குப்பா. சரியா? நம்ம பூமியை சுத்தி உள்ள வாயுக்களாலான மெல்லிய அடுக்கு அப்படின்றதுதான் வாயுக்கோளம். அதை எழுதிக்கங்க. உயிர்கோளம் அப்படின்றது நம்மளோட பூமி. அதான் மெயினான பாயிண்ட். பூமி அப்படின்றது என்ன கோளம்னு இதுல கேட்பாங்க. பூமி அப்படின்றது உயிர்கோளம். சரியா? இதுல மெயினா உயிரினங்கள் எங்கெல்லாம் வாழுதோ அது வந்து உயிர்கோளம் சொல்லுவாங்க. சரியா? உயிரினங்கள் வாழ ஏற்ற பகுதி உயிர்கோளம். அடுத்து பாருங்க, பூமி என்பது அதுதான். சரியா? ரெண்டாவது கொஸ்டின் அதான் நம்ம வச்சிருக்கோம். பூமி என்பது அப்படின்றது ஆப்ஷன் டி உயிர்கோளம். சரி, நிஃப் அப்படின்றது என்னப்பா? நிஃப் அப்படின்றது கருவம். கருவத்துல இருக்கிறது தான் நிஃப், அதாவது நிக்கல். எண்ணெய்னா நிக்கல். நிக்கல். எஃப்இ அப்படின்னா ஃபெர்ரஸ், இரும்பு. இரும்பு. சரியா? புவி மேலோடு. புவி மேலோட எப்படிப்பா சொல்லுவாங்க? சியால்னு சொல்லுவாங்க. SIAL சியால்னு சொல்லுவாங்க. புவி மேலோட சியால்ல SI அப்படின்றது சிலிக்கா. சிலிக்கா. AL அப்படின்றது அலுமினியம். அலுமினியம். சரி, அடுத்து கவசத்தை பாருங்க. கவசத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமான்னு சொல்லுவாங்க. சிமா அப்படின்றது SI வந்து சியால். சரியா? சிமா MA அப்படின்றது மெக்னீசியம். மெக்னீசியம். சரி, நாலாவது பாருங்க, ஜிப்சம் மற்றும் ஜிப்சம், நிலக்கரி, கூட்டுப்பாறைகள் ஆகியவை எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுப்பா. அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா பாறைகள் இருக்குல்ல, அது வந்து சிதை உறிஞ்சிரும். அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாறி ஆறு வருது பாத்தீங்களா, அந்த ஆறு வந்து அடிச்சுட்டு போய் ஒவ்வொரு இடத்துல படிய வச்சிரும். சரியா? அப்ப படிய வச்சு அது வந்து ரொம்ப நாள் தங்கி அது வந்து நிலக்கரியாவும் ஜிப்சமாவும் மாறும். இதுதான் வந்து படிவு பாறைகளோட ஒரு முக்கிய கான்செப்ட். அதை நீங்க எழுதணும்னா எழுதிக்கங்க. பாதைகள் சிதைவுற்று அதாவது ஆறுகளால் எடுத்து செல்லப்பட்டு படிவுகளாக மாறி நிலக்கரியாக மாறுவதுதான் என்ன அப்படின்னா படிவு பாறைகள். தீப்பாறைகள் அப்படின்றது அதாவது பூமிக்கு அடியில இருக்குல்லப்பா லாவா. லாவா குழம்பு வெளியே வந்து பூமியோட மேற்பகுதியில படிகிறதா என்ன அப்படின்னா அது வந்து தீப்பாறைகள். உருமாறிய பாறைகள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? உருமாறிய பாறைகள் அதாவது ரைட், ஓகேப்பா. அதாவது உருமாறிய பாறைகளும் மாற்றுருவ பாறைகளும் ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அதாவது இந்த படிவு பாறைகள் இருக்க இது கூடுதலான வெப்பத்துக்கு உள்ளாவது. வெப்பத்திற்கு, அதாவது இந்த தீப்பாறைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீப்பாறைகளும் இந்த படிவு பாறைகளும் அதிகமா வெப்பத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னா அதுதான் என்னவா மாறும் அப்படின்னா நம்மளுக்கு உருமாறிய பாறைகளாகவும் மாற்றுருவ பாறைகளாகவும் மாறும். சரியா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கப்பா. கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய அலை எது? அதாவது முதன்மை அலைகள் போன்று காணப்படுவது, புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்வது, வேகம் குறைவானவை, அதிக அழிவை ஏற்படுத்துவது. எல் அலைகள். சரியா? ஆப்ஷன் ஏ எல் அலைகள்ன்றதான் கரெக்ட். எஸ் அலைகள் அப்படின்றது இரண்டாம் கட்ட அலைகள்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? எஸ் அலைகள் இரண்டாம் கட்ட அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பி அலைகள் இருக்கு பாத்தீங்களாப்பா. ரைட். அதாவது இதுல மெயின் என்னன்னா இந்த எஸ் அலைகள் வந்து திடப்பொருள் வழியா மட்டுமே பயணிக்கும். திடப்பொருள் வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடியது எஸ் அலைகள். இதோட வேகம் 1ல இருந்து 8 கிலோமீட்டர். ரொம்ப வேகமா செல்லக்கூடிய அலைகள்ல முக்கியமான அலை எது அப்படின்னா எஸ் அலைகள் தான். பி அலைகள் இருக்கு பாத்தீங்களா, பி அலைகள் வந்து திட, திரவ, வாயு இது மூணுலயுமே பரவும். சரியாப்பா? திட, திரவ, வாயு இது மூணுலயுமே பரவக்கூடியது பி அலைகள்.
மிக வேகமாக பரவக்கூடியது இதுதான். சரியா? இதுக்கு முன்னாடி எஸ்ன்னு சொல்லிட்டேன். எஸ் கிடையாதுப்பா. பி அலைகள் தான் இருக்கிறதுலே மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. வேகமாக பயணிக்கக்கூடியது இதுதான். அதாவது ஸ்லோவா பயணிக்கக்கூடியது எல் அலைகள், வேகமாக பயணிக்கக்கூடியது பி அலைகள். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவைகளில் உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் டி ஃபியூஜி எரிமலை ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான். ஹெலன்ஸ் எரிமலை இது வந்து சீரும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டுப்பா. சீரும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஹெலன்ஸ் எரிமலை. இது அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால இருக்கு. கிளிமாஞ்சாரோ தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. இது தான்சானியால இருக்கு. தான்சானியா ஆப்பிரிக்கா நாடுல ஒண்ணு. சரியா? ரைட். பியாரிக் கியூட்டின் எரிமலை இது வந்து குமட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. குமட்ட எரிமலை மெக்சிகோல இருக்கு. மெக்சிகோ. சரியா? அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை எதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. சரியா? கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஃபியூஜி எரிமலை. ஃபியூஜி எரிமலை வந்து கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. குமட்ட எரிமலைக்கு நம்ம பார்த்தோம்ல பியூரிக்யூரியல் இந்த. சரியாப்பா? உறங்கும் எரிமலை அது ஃபியூஜி தான். சரியா? ஃபியூஜி எரிமலை உறங்கும் எரிமலை. ஆக்சுவலா அதோட வடிவமைப்பு கூட்டு எரிமலை மாதிரி இருக்கும். ஆனா அதோட பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உறங்கும் எரிமலை. எது? ஃபியூஜி எரிமலைக்கு. திருவண்ணாமலை வந்து தனிந்த எரிமலை. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. இந்தோ ஆஸ்திரேலியா தட்டு யுரேசியன் தட்டிற்கு கீழே அமிழ்ந்ததால் ஏற்பட்ட பேரிடர் எது? ஆப்ஷன் சி ஆழி பேரலை. நம்மளுக்கு வந்து சிலப்பா தமிழ்நாட்டுல சுனாமி அதுதான் வந்து இதுக்கு காரணம். இப்படி கூட கேட்பாங்க. ஆழி பேரலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கூட கேட்பாங்க. எந்த தட்டுன்னு கேட்பாங்க. இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு. சரியா? இது வந்து 2004 டிசம்பர் 26 நம்மளுக்கு ஏற்பட்ட ஆழிப்பேரலைக்கு இது ஒரு முக்கியமான காரணமா அமைது. இது ரிக்டர் அளவுகோல்ல 9ஆ பதிவாச்சு. சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க. சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகளை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்று ஆறுகள். கரெக்ட். 2வது ஆறுகள் தோன்றும் இடம் முகத்துவாரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது தவறு. ஏன்னா முகத்துவாரம் அப்படின்றது ஆறுகள் கடலில் கலக்கும் இடம். ஆறுகள் கடலில் கலக்கும் இடம் அதுதான் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியாப்பா? இதுவே ஆறுகள் தோன்றும் இடம் என்ன சொல்லுவாங்க? ஆற்றின் பிறப்பிடம் சொல்லுவாங்க. ஆற்றின் பிறப்பிடம். சரி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. உலகிலேயே உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் உயரம் என்ன? 979 மீட்டர். சரியாப்பா? எங்க இருக்கு அப்படின்னா வெனிசுலா நாட்டுல இருக்கு. சரி. அடுத்து துணை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டு தருக. சரி. துணை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி பவானி ஆறு. துணை ஆறுனா என்னப்பா? இப்ப ஒரு ஆறு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மூல ஆறுன்னு சொல்லுவாங்க. சரியா? மூல ஆறுகள் ஒரு ஆறு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆறோட இணையிற ஆறு துணையாறு. இந்த ஆறுல இருந்து பிரிகிற ஆறு கிளையாறு. சரியா? இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்ப ஒரு ஆறு போயிட்டு இருக்குன்னா அந்த ஆறோட இணையிற ஆறு துணையாறு. அதான் பவானி காவிரி ஆற்றோட இணையும். சரியா? அப்போ கிளையாருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கொள்ளிடம். காவிரியில இருந்து பிரியக்கூடிய ஆறு. சரியா? கொள்ளேறு கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். அப்ப வந்து இது என்ன அப்படின்னா கொள்ளிடம்ன்றது கிளையாருக்கு எடுத்துக்காட்டு. சரியா? காவிரியும் வைகையாரும் மூல ஆறுகள். அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பீகார் மாநிலம். சரியாப்பா? அந்த ஏரி பேர் என்னன்னா கன்வர் ஏரி. கன்வர் ஏரி. இது ஆசியாவோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி. சரியாப்பா? ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னா கன்வர் ஏரி பீகார்ல இருக்கு. அடுத்து 13 பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்ட். குப்ததாம் குகைகள் மேற்கு பீகார்ல இருக்கு. அதாவது சுன்னாம் பிரதேச நிலத்தோற்றங்கள். ராபர்ட் குகை உத்தரகாண்ட், பச்மாரி மற்றும் பாண்டவர் குகைகள் மத்திய பிரதேசம், போரா குகைகள் ஆந்திர பிரதேசம். சரியாப்பா? ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மலை மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி பர்கான் அப்படின்னு அழைக்கப்படுறது. சரியாப்பா? அப்ப இன்சல்பர்க் அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போ ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாறை வந்து காத்துனால அரிப்புக்கு உள்ளாகாது.
சரியா? அரிப்புக்கு உள்ளாகாம தனியா அது மட்டும் ஒரு இடத்துல பெருசா நிக்கும். அதுதான் என்ன அப்படின்னா இன்சல்பர்க். சரியா? அதாவது காற்றின் மூலம் அரிப்புக்கு உள்ளாகாமல் தனித்து மிகப்பெரியதாக நிற்பது எது அப்படின்னா இன்சல்பர்க்கு எடுத்துக்காட்டு. சரியாப்பா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டுல உள்ள உலுரு மற்றும் செய்ஸ். சரியா? இது ரெண்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து யார்டங் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒழுங்கற்ற முகடுகள். ஒழுங்கற்ற முகடுகள். சரி, இது வந்து செய்ப்ஸ் அப்படின்றது நீண்ட மணல் மேடுக்கு எடுத்துக்காட்டு. நீண்ட மணல் மேடுக்கு எடுத்துக்காட்டு செய்ப்ஸ். சரியா? செய்ஸ் அப்படின்றது இன்சல்பர்க்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வளிமண்டலத்தில் உள்ள நிரந்தர வாயுக்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? ஆப்ஷன் டி நைட்ரஜன், ஆக்சிஜன். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. சரி, அடுத்து 16வது பாருங்க. சூரிய ஒளியிலிருந்து வரும் வெப்பத்தை ஈர்த்து வளிமண்டலத்தை வெப்பமாக வைத்துக் கொள்ளும் வாயு எது? ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. சரியாப்பா? இது அதனாலதான் இது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பூமி இருக்குன்னா வெளியில கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சூரிய வெப்பம் வந்தோடனே அதை வந்து இழுத்து தன்னகத்தே வச்சுக்கிறக்கூடிய ஆற்றல் உடையது. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவான அடுக்கு எது? ஆப்ஷன் பி நீல அடுக்கு. சரியாப்பா? இது ஓசோனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓசோன் இருக்கனால ஓசோனோஸ்பியர், ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டல கீழடுக்கு அப்படின்றது வானிலை அடுக்கு. இடி மின்னல் எல்லாமே விழுகுது பாத்தீங்களா? அது வந்து வளிமண்டல கீழடுக்கு. சரியா? இடையடுக்கு அப்படின்னா என்னன்னா விண்கற்கள் வருது பாத்தீங்களாப்பா? மேல இருந்து வர்ற விண்கற்கள் அது கீழே எரிஞ்சுக்கிட்டே விழுகாம இந்த இடையடுக்கு வந்தோடனே அது வந்து ஆவியாயிரும். சரியா? அந்த எரியறது நின்று அது ஆவியாயிரும். அதுதான் வந்து இடையடுக்கு. ஷார்ட்டா எழுதிக்கங்க. விண்கற்கள் எரிந்து ஆவியாதல் அப்படின்னு சொல்லி இத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வெப்ப அடுக்கு. வெப்ப அடுக்கு வந்து 2 இது இருக்கும்பா. சரியா? அதாவது இதோட கீழ் அடுக்கு ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட மேல் அடுக்கு வந்து ஹெட்ரோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து அயனோஸ்பியரும் இருக்கும். சரியா? அயனி அடுக்குன்னு சொல்லுவாங்க. அயனோஸ்பியர். சரி, அடுத்து அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ், அரோரா போர்லியாசிஸ் ஆகிய வினோத ஒளி நிகழ்வுகள் ஏற்படும் அடுக்கு எது? வெளியடுக்கு. சரியாப்பா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 19வது பாருங்க. வருடம் முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கோள் காற்றுகள். அப்ப காலமுறை காற்றுகள் ஒவ்வொரு பருவங்களுக்கும் வீசக்கூடியது. ஒவ்வொரு பருவங்கள் தோறும் வீசக்கூடியது காலமுறை காற்றுகள். மாறுதலுக்கு உட்படுவது சூறாவளிகள். சூறாவளிகள் மாறுதலுக்கு உட்படுவது. தலக்காற்றுகள் அப்படின்னா என்னப்பா? அதாவது ஒரு குறுகிய நேரத்துல குறுகிய காலத்துல மட்டும் வீசுறது. சரியா? ஒரு குறுகிய நேரத்துல ஒரு குறுகிய காலத்துல மட்டும் வீசுறது தலக்காற்றுகள். அடுத்து பாருங்க. பேக்யூஸ் என்னும் வெப்ப சூறாவளி எந்த பகுதியில் வீசுகிறது? ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ். சரியாப்பா? ஜப்பான்ல வீசக்கூடிய காற்று எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா டைஃபூ அப்படின்னு அழைக்கப்படும். ஆஸ்திரேலியால வந்து வில்லி வில்லின்னு அழைக்கப்படும். சரியா? வில்லி வில்லி. இந்தியாவில சூறாவளி அப்படின்னு அழைக்கப்படும். சரி, அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. காலிஃபிளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும் மேகங்கள் எது? ஆப்ஷன் பி திரள் மேகங்கள் அப்படின்றதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ பாருங்க படைத்திரள் மேகங்கள். இது வந்து சாம்பல் மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கும். சரியாப்பா? சாம்பல் மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கும். தெளிவான வானிலை உடையது. படை மேகங்கள் அப்படின்றது கீழ் மட்டங்கள்ல இருக்கக்கூடியது. அடர்த்தியான பனிமூட்டம் உள்ளது. அடர்த்தியான பனிமூட்டம் உடையது. அடுத்து கார்த்திரள் மேகங்கள். இடியுடன் கூடிய மழையை தருவது கார்த்திரள் மேகங்கள். அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. 22 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பான் காற்று ஆல்ப்ஸ் மலைத்தொடர், சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வடகரை, லூ தார் பாலைவனம்,
போரோ மத்திய தரைக்கடல் பகுதி. அடுத்து புவி எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 71%. இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 24 பாருங்க. உலகின் ஆழமான கடலடி உறிஞ்சி துளை எங்க இருக்கு அப்படின்னா சீனால இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியால நல்லாபார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குப்பா. நல்லாபார் இது என்னன்னா மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேசம். உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேசம். சரி, அடுத்து தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஆப்ஷன் பி கோவா. சென்னை தேசிய காற்றாற்றல் நிறுவனம். சரியாப்பா, காற்றாற்றல் நிறுவனம் எங்க இருக்கும் அப்படின்னா சென்னையில இருக்கும். கல்கத்தால சணல் வாரியம், மத்திய சணல் வாரியம் எங்க இருக்கும் அப்படின்னா கல்கத்தா. சில்கா அப்படின்றது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அதே மாதிரி இந்திய கடலோர காவல் படையோட பயிற்சியகம் சில்கால தான் இருக்கு. அது பேர் INS சில்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்காங்க. அடுத்து 26வது கீழ்காண்பவைகளில் இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? ஆப்ஷன் ஏ மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். ஒயோசிய நீரோட்டம் அப்படின்றது வட பசிபிக் கடல்ல இருக்கக்கூடியது. வட பசிபிக். லாப்ரடார் வட அட்லாண்டிக். பென்குலா தென் அட்லாண்டிக். அடுத்து லப்பசோ என்னும் தாவர வகை எந்த நோயை குணப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியதுப்பா. இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு பாக்ஸ்குள்ள கொடுத்திருப்பாங்க. சரியா, அதாவது மலைக்காடுகள் இருக்கு பாத்தீங்களா, மலைக்காடுகள்ல 70% தாவரங்கள் புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரங்களா இருக்கும். அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா லப்பாசோ. சரியா, அடுத்து 28 மித வெப்பமண்டல புல்வெளிகள் சார்ந்த சரியற்ற இணையை தேர்வு. ஆப்ஷன் பி ஸ்டெஃபி தான் மித வெப்பமண்டல அந்த புல்வெளியில் சரியற்ற இணை. ஏன்னா ஸ்டெஃபின்றது ஐரோப்பா கிடையாது, இது யுரேஷியா. யுரேஷியா நாட்டுல இருக்கு. அடுத்து 30வது கொஸ்டின் பா. சாரி 29. இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1872ல எடுக்கப்பட்டுச்சு. ஆனா முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881. முறையான மக்கள் தொகை அப்படின்னு மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1881. ரிப்பன் பிரபு எடுத்திருப்பாரு. ரிப்பன் பிரபு. இதுவே முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் கேட்டாங்கன்னா 1872. சரியாப்பா. 1952 இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவோட முதல் மக்கள் தொகை கொள்கை. மக்கள் தொகை கொள்கை. சரி, அடுத்து உலகின் பழமையான மக்கள் தொகை தொடர்ந்து வாழ்ந்து வரும் ஒரு நகரம் எது? ஆப்ஷன்ஸ் டி டமாஸ்கஸ். சரியா, டோக்கியோ அப்படின்றது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரம். சரியா, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரம் எது அப்படின்னா டோக்கியோ. பாபிலோன் அப்படின்றது உலகின் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. சரியா, உலகின் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது எங்க அப்படின்னா பாபிலோன்ல. கிமு 3800 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. இது பாக்ஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உலகிலேயே அதிக அளவு நிலநடுக்கம் ஏற்படும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தோனேசியா. அடுத்து வர்றது ஃபுல்லாவே உங்களுக்கு புக் பேக் பா. சரியா, அடுத்து ஒரு 10 கொஸ்டின் புக் பேக். புக் பேக்க நீங்க தெளிவா இருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட நீங்க புக் பேக்ல மிஸ்ஸே பண்ணிருக்க கூடாது. அதோட இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் 10 கொஸ்டின் புக் பேக் வச்சிடறோம். அதாவது நம்ம 80 கொஸ்டின் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல 60 கொஸ்டின் நம்மளுக்கு ஓனா எடுக்கிறதாகவும் 20 கொஸ்டின் புக் பேக் ஆகவும் இருக்கும். அந்த புக் பேக் நீங்க தெளிவா படிக்கணும், எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு பாக்குறதுதான் அந்த புக் பேக்கை நம்ம ஃபிட் பண்றது. சரியாப்பா, அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கண்டிப்பா பார்த்து பழகுங்க. அதை அசால்ட்டா நினைக்காதீங்க. ஏன்னா குரூப் 4ல நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது ஷார்ட்ஸ் வீடியோலயும் நம்ம போட்டுட்டோம் ஆதாரத்தை எடுத்து. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இத பார்த்தே ஆகணும் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து 32வது பாருங்க. நிலநடுக்கத்தால் அதிக பாதிப்பு எதற்கு அருகில் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ மையப்புள்ளி. சரியாப்பா, அதாவது இப்ப பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஏற்படக்கூடியது நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில ஏற்பட்டதுக்கு நேர பூமிக்கு மேல ஒரு இடம் இருக்கும், அதுதான் மையப்புள்ளி. இதை சுத்தி தான் அதிக அழிவுகள் நடைபெறும். சரியா, அடுத்து பாருங்க. நில் விழு உருள்
எந்த பேரிடருக்கான பாதுகாப்பு ஒத்திகை? சரியாப்பா, இது வந்து நில் விழு உருள் வந்து தீ விபத்துக்கு. சரியா? இதுவே நிலநடுக்கத்துக்கு ஒண்ணு இருக்கும். அது வந்து என்னன்னா விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள்னு சொல்லி இருக்கும். அது வந்து நிலநடுக்கத்துக்கு. சரியா? அடுத்தது கீழ்காண்பவைகளில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. காப்பீட்டு முகவர்கள் இவங்க முதன்மை கிடையாதுப்பா, இவங்க இரண்டாம் நிலை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காப்பீடு சார்ந்து உதவி செய்யறவங்க காப்பீட்டு முகவர்கள், அவங்க இரண்டாம் நிலை தான். சரியா? வேற காவலர்கள், தீயணைப்பு படையினர், அவசர குழு முதன்மை. அடுத்து 35 தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் 112. அடுத்து உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கை கோள்கள் எத்தனை அப்படின்னா 24 செயற்கை கோள்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா, இது அப்படியே புக் பேக்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா ஜூலை 11 1989 இருந்து கடைபிடிக்கப்படுதுப்பா. சரியா? இதை கடைபிடிக்கிறது எது அப்படின்னா ஐநாவோட வளர்ச்சி திட்ட அமைப்பு, வளர்ச்சி திட்ட அமைப்பு. அடுத்து சுந்தாகலி காணப்படும் பகுதி இந்திய பெருங்கடல். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். சரியாப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 40 பாருங்க, கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் எது? மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே தான். புவியின் சுழற்சி, வெப்பநிலை மாறுபாடு, உவர்ப்பிய மாறுபாடு எல்லாமே வரும். இது ரொம்ப முக்கியம். அதாவது கடல் மட்டத்தின் கீழ் உள்ள நிலத்தோற்றங்கள் வரிசை சக்கரமாக உள்ளவை எவை? ரைட், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. அதாவது இப்போ நம்ம கடற்கரையில நிக்கிறோம், இது கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கண்டத்திட்டு, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா கண்டத்திட்டு. இதுல சூரிய ஒளி நேர விழுகும், அதனால இதுல நேர கடல் தாவரங்கள் இருக்கும். அதுக்கடுத்து கண்டச்சரிவு. சரியாப்பா, கண்டச்சரிவு இங்க இருக்கும். அதுக்கடுத்து கடலடி சமவெளி, இதுக்கு நேர கடலடி சமவெளி இருக்கும், இங்க நிறைய உயிரினங்கள் இருக்கும். அதுக்கடுத்து கடல் அகழி, அது இன்னும் ஆழமா இருக்கிறது. சரியா? இதான் வரிசை. ஃபர்ஸ்ட் கண்டத்திட்டு, கரையோர மீன் பிடிப்புகள் வந்து இந்த கண்டத்திட்டுலதான் நடைபெறும். ஏன் அப்படின்னா இங்க இருக்க அந்த செடி கொடிகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன மீன்கள்லாம் வரும். சரியா? விலை உயர்ந்த மீன்கள் வராது, சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே வரும். சோ அந்த கடற்கரையோர மீன் பிடிப்புக்கு முக்கியமா இருக்கிறது கண்டத்திட்டு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? அதுக்கடுத்து இந்த ஆழ்கடல் சமவெளி வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போதுலப்பா போட்டு மிகப்பெரிய மீன்கள், இந்த வஞ்சர மீன், இந்த மாதிரி அதாவது கிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க வஞ்சர மீனை. சரியா? அதெல்லாம் ஆழ்கடல்ல தான் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது அகழி, அது நம்மளுக்கு ரொம்ப ஆழமான பகுதி. இதுதான் வருஷ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லூட்டியன்ஸ் மற்றும் ஹெபர்ட் பேக்கர் இந்தியாவின் எந்த கட்டிடத்தை வடிவமைத்தனர் அப்படின்னா இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் பா, 1921 கட்ட ஆரம்பிச்சு 1927 முடிச்சிருப்பாங்க. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்தியால எப்ப அப்படின்னா 1920. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்துலனா 1920. சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம்னா எப்பப்பா 1951 அக்டோபர் 25 துவங்கி இருக்கும். 1952 பிப்ரவரி 21 முடிஞ்சிருக்கும். சரியா? 19 என்னப்பா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 19. சரி, அடுத்து 44 பாருங்க. 15ஆம் பகுதியில் சரத்து 324 முதல் 329 வரை பயன்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேர்தல் தான். சரியா? காணப்படுவது. சரி, அப்ப அவசர நிலை. சரி, அப்ப அவசர நிலை வந்து 18வது பகுதியில இருக்கும். பணியாளர் தேர்வாணையம் 16வது பகுதியில இருக்கும். மொழி 17வது பகுதியில இருக்கும். அடுத்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற 4 மாநிலங்களில் பதிவான வாக்குகளில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கணும் அப்படின்னா 6% வாக்குகளா இருக்கணும். சரியாப்பா? ரைட், ஓகே. இது வந்து 45 பிளஸ் கூடுதலா ஒரு நியூஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி அந்தஸ்து இருக்க ஒரு கட்சி தேசிய கட்சியா மாறும். சரியா? ரைட். அடுத்து 46 பொது கணக்கு குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் டி எதிர்கட்சி தலைவர் தான் பொது கணக்கு குழுவோட தலைவரா இருப்பார்ப்பா. அதே மாதிரி சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருப்பாங்கல்ல, மத்திய கண்காணிப்பு ஆணையம்,
மத்திய கண்காணிப்பு ஆணையம் அதோட தலைவரை நியமிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பாரு எதிர்கட்சி தலைவர். சரியாப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து 47 அழுத்த குழுக்கள் என்ற சொல் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த அழுத்த குழுக்களோட முக்கிய கான்செப்ட் அவங்க வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆட்சியாளர்கள் செய்யற தவறை வந்து சுட்டி காட்டுறது இந்த அழுத்த குழுக்களோட முக்கிய நோக்கம். அடுத்து இன பாகுபாடு காரணமாக மகாத்மா காந்தி எந்த தொடர்வண்டி நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மாரிஸ்பர்க். அவர் எங்க இருந்து கிளம்பியிருப்பாரு அப்படின்னா டர்பன்ல இருந்து கிளம்பியிருப்பாரு. எங்க போயிருப்பாருன்னா பிரிட்டோரியா போயிருப்பாரு. இது ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதாவது டர்பன் கட்டிட்டு ட்ரெயின்ல ஏறி இருப்பாரு. பிரிட்டானியா பிஸ்கட் வாங்குறதுக்காக போவாரு. இடையில இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு, பீட்டர் விட்டுருப்பாரு. அதனால பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டவுன் அப்படின்றது தென்னாப்பிரிக்காவோட தலைநகரம். அடுத்து 49வது கொஸ்டின் எப்போது நடைபெற்ற பொது தேர்தலில் மண்டேலாவின் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 1994. சரியா, 1990ல தான் இவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருப்பாரு மண்டேலா. யாரு ரிலீஸ் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா FW கிளார்க். FW கிளார்க் அப்படின்றவரு மண்டேலாவை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அவர் 1994 எலெக்ஷன்ல ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சார்பா நின்று ஜெயிச்சிருப்பாரு. சரியாப்பா, அடுத்து 50வது கொஸ்டின் மலாலா யூசுப்சாய் மற்றும் கைலா சத்யார்த்தி ஆகியோருக்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்னா 2014. அடுத்ததுதான் 51வது கொஸ்டின் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அதுக்கு முன்னாடி 50வது கொஸ்டின்ல கைலாஷ் சத்யார்த்தியோட இயக்கம் பேரு என்ன அப்படின்னா பச்சன் பச்சாவ் ஆந்தோலன். பச்சன் பச்சாவ் ஆந்தோலன். சரி, அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி எந்த பிரிவு ஒரு மாநிலத்துக்கு ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கலாம் என எடுத்துரைக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரிவு 21. அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க கீழ்காண்பவைகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன்னா இது பாருங்க 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்படும் போது கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 12 வயது. சரியா, 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்படும் போது அது இதோட தொடர்ச்சி. சரியாப்பா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வன்கொடுமை செய்யும் போது சட்டம் கரெக்ட். அப்பதான் கடுமையான தண்டனைகள் விதிக்கக்கூடிய சட்டம் 2018ல வந்துச்சு. சரி, அப்ப 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு மாத்திக்கங்க. அடுத்து 53 அரசு வேலைவாய்ப்பு கல்வியில் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள இடஒதுக்கீடு சதவீதம் என்ன? ஆப்ஷன் பி 69% இடஒதுக்கீடு. 30% வந்து பிசிக்கும், 20% எம்பிசிக்கும், 18 வந்து எஸ்சிக்கும், 1% எஸ்டிக்கும் ஒதுக்கியிருப்பாங்க. சரியா, இதுதான் 69% நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணக்கூடிய இடஒதுக்கீடு முறை. அடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு யார் உதவி செய்ய வேண்டும்? ஆப்ஷன் சி பொது தகவல் அலுவலர். சரியாப்பா, அடுத்து பாருங்க தேவை ஏற்படி நாட்டின் பாதுகாப்புக்கு ஈடுபட்டு நாட்டு பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா 51AD. இதுதான் கரெக்ட். அப்ப ஏஹெச் என்னப்பா சொல்லுது? அறிவியல் மற்றும் பகுத்தறிவை நாட்டு குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. சரியா, அப்ப 51AG காடுகள் மலைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறது. காடுகள் மலைகள் மிச்ச இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ஒரு குடிமகனோட கடமைன்னு சொல்றது ஏஜி. 51AB என்ன சொல்லுது அப்படின்னா விடுதலை போராட்டத்திற்கான லட்சியங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. விடுதலை போராட்டத்தின் லட்சியங்களை ஒரு குடிமகன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது 51AB. அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இஸ்ரேல் அப்படின்றது கெனஸ்ட், நார்வே ஸ்டார்டிங், ஜப்பான் டயட், டென்மார்க் போக்டிங். சரியா,
அடுத்து கீழ்காண்பவைகளில் எது மாநில பட்டியலை சேர்ந்தவை? விவசாயம் தான் மானிய பட்டியலை சேர்ந்தது. வேற செய்தித்தாள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பொதுப்பட்டியல். வேற பொதுப்பட்டியல்ல செய்தித்தாள், திருமணம் மற்றும் விவாகரத்து ரெண்டுமே வரும். மக்கள் தொகை கட்டுப்பாடு, இது எல்லாமே வரும். சரியா? வேற இந்த தொலைத்தொடர்பு, அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து அது பொதுப்பட்டியல் தான். சரியா? புத்தகம், செய்தித்தாள் இது எல்லாமே பொதுப்பட்டியல் தான். தொலைத்தொடர்பு வந்து மெயினா நம்மளுக்கு மத்திய பட்டியல்ல வரும். சரி, அடுத்து மொத்த மகிழ்ச்சி குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்ற பூட்டான் மன்னரால 1970 கொண்டு வரப்பட்டிருக்கும். மெஹபூபுல்ல ஹெச்டிஐ கொண்டு வந்திருப்பாரு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதை அமர்த்தியா சென்னோட சேர்ந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சைமன் குஸ்னெட், இவர் வந்து ஜிடிபி அப்படின்ற வார்த்தை பதத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். அடுத்து சமூக அபிவிருத்தி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1952. சரி, அப்ப 1953 அப்படின்றது தேசிய நீட்டிப்பு சேவை. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. சரியா? 1957 கிராம பஞ்சாயத்து சட்டம். சரி, அடுத்து 1992 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 73 மற்றும் 74வது திருத்தங்கள் எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி, எல்எம் சிங்வி குழுவோட பரிந்துரை 1986 ஆண்டு. பல்வந்த்ராய் குழு 1957, அசோக் மேத்தா 1977, ஜிவிகே ராவ் குழு 1985. இவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சரியா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரற்ற புற்கள்னு சொல்றது, வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? அடுத்தது பேரூராட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ள அரசால் நியமிக்கப்படும் அதிகாரி செயல் அலுவலர். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நகராட்சிக்கு நகராட்சி ஆணையாளர் வருவாரு, மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையாளர் வருவார். சரியா? இவங்க ரெண்டு பேரும் குரூப் 2ல பாஸ் பண்ணி உள்ள போறவங்க. மாநகராட்சி ஆணையாளர் வந்து ஒரு IAS அதிகாரியா இருப்பாரு. சரியா? அடுத்து 62 பாருங்க, வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பது யாருடைய முக்கிய பணி? ஆப்ஷன் டி, மேயரோட முக்கிய பணி. அடுத்து 63, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா, இது வித்தியாசமா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 63, எந்த ஆண்டு பெரியார் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார்? ஆப்ஷன் சி, 1919. சரியாப்பா? இது முக்கியமான கொஸ்டின். 1920 அவர் காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாரு. 1925 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் துவங்கினது. சரி, 1929 சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடைபெற்றிருக்கும். WP சவுந்தரபாண்டியன் தலைமையில. எந்த செயல்பாடு மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை 51% தடுக்கலாம்? இருக்கை பட்டை அணிவதால். சரியாப்பா? இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது 65, 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட கிராமப்புற உள்ளாட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, நகராட்சிப்பா. சரியா? பேரூராட்சினா 10,000 மக்கள் தொகை, மாநகராட்சினா ஒரு 10 லட்சத்துக்கும் மேல். மாநகராட்சி அப்படின்றது கரெக்ட் தான், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை. நகராட்சின்றது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை. இதுவே கிராமம் அப்படின்னா 500, பேரூராட்சி அதாவது ஊராட்சி ஒன்றியம்னா 50,000 மக்கள் தொகை, மாவட்ட ஊராட்சி சாரி அதாவது ஊராட்சி ஒன்றியம்னா 5,000, மாவட்ட ஊராட்சினா 50,000. சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இது கிராமத்துக்கு இந்தது, நகரத்துக்கு இந்தது. நகரத்துக்கு வந்து 1ன்ற நம்பரை வச்சே வரும், கிராமத்துக்கு வந்து 5ன்ற நம்பரை வச்சே வரும். அடுத்து ஒரு நபரோ அரசரோ அரசியோ ஆட்சி செய்யும் முறை எது? 66வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, முடியாட்சி. சரியாப்பா?
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா. இப்ப மக்களாட்சி சாரிப்பா முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு பூட்டான், ஓமன், கத்தார். மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, யுஎஸ்ஏ, பிரான்ஸ். சரியாப்பா, ரைட், ஓகே. வேற குடியரசு, இதுக்கும் இந்தியா வரும்பா. சரியா, இந்தியா, அமெரிக்கா ரெண்டுமே குடியரசுக்கு வரும். என்ன அப்படின்னா மக்களால் நேரடியாக ஆட்சி செய்ய முடியாம மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பி ஆட்சி செய்ய வைக்கிறது குடியரசு. சரியா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை, அது தனிநபர் ஆட்சி. நீங்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கணும். ஒரு நபரோ அல்லது அரசியோ அப்படின்னா முடியாட்சி, முழு அதிகாரத்துடன் அப்படின்னா தனிநபர் ஆட்சி. இப்ப இருக்குல்லப்பா வடகொரியா, அது வந்து எடுத்துக்காட்டு. மதகுரு ஆட்சிக்கு வந்து வாட்டிகன் சிட்டி. சரி, முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு 68 ஆன்சர் சி, சிறுகுழு ஆட்சி. சரியாப்பா. அடுத்து குடவோலை முறை பின்பற்றியவர்கள் சோழர்கள். இத சொன்ன கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. சரியாப்பா, ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தியும் சொல்லியிருக்கோம். சரி, மெயினா பிற்கால சோழர்கள். ஓகேவா. சரி, அடுத்து புக் பேக் ஸ்டார்ட் ஆகுது, இதை தெளிவா பாத்துக்கோங்க. பண்டைய கால நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது அப்படின்னா பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. கரெக்ட். இந்தியாவில் நாடாளுமன்றம் இரு சபைகளை கொண்டது, லோக்சபா, ராஜ்யசபா. கரெக்ட். அரசாங்க முறை, நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இது வந்து பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா, அப்ப ஆப்ஷன் ஏ சரியானது, சரியான விளக்கம். 72 அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்னப்பா? அரசியல் சமத்துவம். 73 சாரி, சமூக சமத்துவம். சரி, அரசியல் சமத்துவம் இல்ல, சமூக சமத்துவம். அடுத்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். இத ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினா. அடுத்து கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டது எதுப்பா? 74 இங்கிலாந்து. ரைட்டுப்பா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து. கரெக்ட். அதே மாதிரி நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. விவிபிஏடி, வோட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். அதாவது ஓட்டு போட்டனே நம்மளுக்கு பிரிண்டர்ல காமிக்குதுலப்பா எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கோம்னு, அதான் விவிபிஏடி. சரியா, அதுவும் 2014 தான். நோட்டாவை ஏற்றுக்கொண்ட 14வது நாடு இந்தியா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லை உருவாக்கிய நாடு எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அழுத்த குழுக்கள் அப்படின்றவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அதாவது அவங்க தேர்தல்ல நிக்க மாட்டாங்க, ஆனா ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டுவாங்க. சரியா, சரிப்பா. அடுத்து ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது எது? ஆப்ஷன் ஏ சமூகம். சரியா, இது டைரக்ட் கொஸ்டின் தான். தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ள கொடுத்துடணும். அடுத்து 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னா GVK ராவ் குழு. இது முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது நம்ம இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம், இது 4க்குமே கொடுத்துட்டோம். சரியா, அடுத்து ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர். சரியாப்பா, அது ரொம்ப முக்கியமானது. ஊராட்சிகளோட முழு ஆய்வாளர். சரியா, எல்லாத்தையுமே போய் ஆய்வு பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டரா யாரு இருப்பாரு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியரா இருப்பாரு. சோ 5ஆம் தேதி நம்ம மேதகு அப்படின்ற பேர்ல கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிடுறோம்ப்பா. நம்ம இனி ஒவ்வொரு மாதமும் மேதகு அப்படின்ற பேர்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும். சரிங்களா, 5ஆம் தேதி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல, நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருவோம். நீங்க பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம்ப்பா. நன்றி.